நண்பர்களே, ஒரு நண்பர் சாதாரணமான உரையாடல் ஒன்று கேட்டார். ஐன்ஸ்டீனுடைய ஒரு கோட் உண்டு. ஆல் ட்ரூலி கிரேட் திங்ஸ் ஆர் சிம்பிள். உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிமையானவை. அதற்கு உதாரணமாக அவர் E=mc² என்ற அந்த புகழ்பெற்ற சூத்திரத்தை சொன்னார். மிக எளிமையானது அது. எனர்ஜி என்பது நிறை பெருக்கல் ஒளி வேகம் ஸ்கொயர்டு. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆகவே அடிப்படையான மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே மிக எளிமையாகத்தானே இருக்கின்றன. யூக்ளிட்டுடைய கணித சூத்திரங்கள், பித்தகரஸ் சூத்திரங்கள் எல்லாமே மிக எளிமையானவை. அப்படி இருக்க தத்துவங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ சிக்கலாக இருக்குது? சைவ சித்தாந்தம் ஏன் இவ்வளோ சிக்கலான ஐடியாக்களை சொல்கிறீங்க? வேதாந்தம் ஏன் சிக்கலாக இருக்குது? தத்துவப்பை 3 நாள் உட்கார்ந்து கவனிக்க வேண்டியிருக்க. ஏன் எளிமையாக சொல்லலாமே. இந்த எளிமை மீதோட ஒரு அப்சஷன் இருக்கு, அது அறிவியக்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் காட்டுகிறது. அது தமிழ்நாட்டில் ரொம்ப வேரூன்றி உண்டு. அதை உருவாக்கக்கூடியவங்க மேடை பேச்சாளர்கள். அதாவது ஜெயம் நல்லுசாமி பிள்ளையிலிருந்து, ஞானியார் சுவாமிகள்லேருந்து, சூளை சோமசுந்தர நாயகர்லேருந்து இன்றைக்கு வரைக்குமான சைவ சித்தாந்த அறிஞர்கள் அத்தனை பேருமே சொன்னதை ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் இவர் மேடையில் சொல்லுவார் என்று தன்னை அவர் காட்டுறார். ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோதான், என்னவோ பஸ்ஸாக சொல்கிறாங்க, இவ்வளோதான். இப்படி ஒருத்தர் மேடையில் சொன்னால் அவர் ரொம்ப பெரிய ஆள் நம்ம நம்புவோம். உண்மையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தத்துவத்துடைய மிக எளிமையான ஒரு வடிவை சாமானியர்களுக்கு கொடுக்குறார். ஒரு சிமிழில் கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி இருக்கும் கடல் தண்ணி, ஆனால் இதை எண்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி. அந்த சிமிழில் இருக்கிறது கடல் கிடையாது. இதுதான் கடல்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா அது அசட்டுத்தனம். இவ்வளோதான் கடல், இதை போய் என்ன புதுசாக சொல்கிறாங்க ஒன்று சொன்னால் அது அசட்டுத்தனம். இந்த மேடைப்பேச்சாளர் உருவாக்கக்கூடிய எல்லாமே எளிமையானது தான். எல்லாத்தையும் எளிமையாக சொல்லிடலாம். எளிமையாக சொன்னால் தான் அது உண்மை. தத்துவங்கிற எளிமையாக தான் இருக்கும், சயின்ஸ்னால் எளிமையாக தான் இருக்கும். இந்த எளிமைக்கான அப்சஷன்லேருந்து வெளிவராத வரை நாம் எதையுமே கற்றுக்கொள்ள போவதில்லை. நண்பர்களே, அப்போ ஐன்ஸ்டீன் சொன்னது பொய் இல்லை, அது உண்மைதான். ஐன்ஸ்டீன் அந்த E=mc² தரிசனத்தை மிக எளிமையாக சென்று அடைந்தார் என்றால் நீங்கள் சொல்வது கரெக்ட். அவர் ஒரு நீடுதவத்தால் மிகப்பெரிய கணித சூத்திரங்கள் பயிற்சிகள் வழியாக பல 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 ஆண்டுகள் செய்த பெரும் சிக்கலான கணித சமன்பாடுகளின் வரிசை வழியாக சென்றடைந்த முடிவு தான் அதுதான் எளிமையானது. செல்லும் பாதை கடினமானது. அப்படி பார்த்தா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியை, பிரம்மம் மட்டுமே உண்மை, இந்த பிரபஞ்சம் என்பது மாயத்தோற்றம், அவ்வளவுதான் அத்வைதம், ஒரு வரிதான். பிரபஞ்சம் என்பது சிவ சக்தி லீலை, அவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். மிக எளிமையானது. ஆனால் இந்த எளிமைக்கு நீங்க செல்லடைய பாதை என்பது சாதாரணமானதல்ல. இந்த எளிமையை நீங்கள் விளக்கவோ விரித்துரைக்கவோ நிரூபிக்கவோ முயன்றால் அது சாதாரணமானதல்ல. அதற்கு மொத்த வாழ்க்கையும் கருத்தில் கொள்ள வேண்டும், மொத்த பிரபஞ்சத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்க அதை நிறுவ முடியும். அது சிக்கலானது. ஆகவே தான் தத்துவ சிக்கலாக இருக்கு. தத்துவத்தினுடைய சென்றடைந்த இறுதி இடம் மிக எளிமையானது. எவரெஸ்டின் உச்சியில் இந்திய கொடி பறக்கக்கூடிய இடம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு 100 பேர் நிற்கிற அளவு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் ஏறி போவதற்கு மிகப்பெரிய பயிற்சியும் முயற்சியும் தேவைப்படுகின்றன. தத்துவம் ஏன் சிக்கலாக இருக்கு அப்படின்னா, ஒன்று, தத்துவத்தினுடைய உண்மை என்பது அக்ரிகேட் ட்ரூத், ஒட்டுமொத்த உண்மை, எசென்ஷியல் ட்ரூத், சாராம்சமான உண்மை. ஒட்டுமொத்த உண்மை, சாராம்சமான உண்மை, இது ரெண்டாவது தான் தத்துவத்தில் உண்மை இருக்கு. அப்போ ஒரு சாராம்சமான உண்மை தான் இந்த ஒட்டுமொத்தத்தில் இருக்குன்னு நிறுவனம்னா அதுக்கு தர்க்கம் தேவை. அந்த தர்க்கம் தான் மிக சிக்கலானது. இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒன்று திகழ்கிறது என்று நீங்கள் நிறுவனம்னா பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிலும் அது எப்படி திகழ்ந்து காட்டியாகணும் இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு
ஒரு முயற்சி. அது அக்ரிகேட் ட்ரூத்தை எசென்ஷியல் ட்ரூத் நோக்கி கொண்டு போகிற ஒரு முயற்சியில் தான் தொடர்ந்து எல்லா தத்துவ இயக்கங்களும் ஈடுபட்டு இருக்கின்றன. ஆகவே தான் தத்துவம் சிக்கலாக இருக்குது. தத்துவத்தை பயில வேண்டும் என்றால் அந்த வழிமுறைகள் முக்கியமானது. தத்துவோட ரிசல்ட் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தத்துவம் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன் ரிசல்ட்டை மட்டும் எடுத்துக்க கூடாதா? கொடுக்கலாம். தத்துவோடைய ரிசல்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தி, இந்த பிரபஞ்சம் பொய்யானது, பிரம்மம் மட்டுமே உண்மையானது. இதை சொன்னால் அப்படியா சார் ரைட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உடனடியாக அது எப்படி என்று கேட்பீங்க. அதாவது நான் கண் முன்னால் பார்க்கக்கூடிய இந்த இயற்கை உண்மையானது தானே, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழம் நான் சாப்பிடக்கூடியது தானே இருக்கு, இதை நம்பி தானே நான் இங்கே இருக்கேன், என்னோடய உடம்பு உண்மை தானே, இதுக்கு வரக்கூடிய நோயும் இதற்கு வரக்கூடிய மகிழ்ச்சியும் உண்மை தானே, அப்போ எப்படி இதெல்லாம் பொய் என்று சங்கரர் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்கல்ல. அங்கே தான் தத்துவத்துடைய அடுத்த கட்டம் வருது. முதல்ல சொன்னது தரிசனம் என்று சொல்லுவாங்க, தத்துவ தரிசனம். அதுதான் சாராம்ச உண்மை, ஒட்டுமொத்த உண்மை. அதான் விஷன், ஃபிலாசபிக் விஷன். விஷன் எளிமையானது, கவித்துவமானதாகவும் இருக்கும். விஷன் அழகான சொற்றொடராக இருக்கும். ஆனால் ஃபிலாசபிக் லாஜிக் இருக்க, அந்த விஷனை நிறுவுறதுக்கான முயற்சி, அது பல படிகள் கொண்டு. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, பிரபஞ்சம் எப்படி மாயாகும், அது கண்ணதில் இருக்கத்தானே என்ன, அப்போ நான் அதை நிறுவுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன். சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேங்க. இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தீங்க, இப்போ ஒரு பசுமாடு நிற்குது, அது பக்கம் ஒரு தவளை உட்காந்துருக்கு, அந்த பக்கம் ஒரு வௌவால் இருக்குது. நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது ஒன்றா? நீ பார்க்குறத பசு பார்க்கல, அது முற்றிலும் வேறொன்றை பார்த்துட்ருக்கு. அது பிளாக் அண்ட் ஒயிட்டான ஒரு உலகத்தை பார்க்குது, 3 டைமென்ஷன் இல்லாத 2 டைமென்ஷன் உலகத்தை பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய தவளை இருக்க, அது ரவுண்டான ஒரு நீர்த்துளியில் தெரிய மாதிரியான ஒரு உலகத்தை பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கம் இருக்கக்கூடிய வௌவால் அல்ட்ரா சவுண்டாலான ஒரு உலகத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ உலகம்னா என்ன? உங்கள் கண்ணும் உங்கள் மூளையை உருவாக்குறது தானே. இது ஒரு கேள்வி. இப்படி ஒரு 100 உதாரணங்கள் வழியா, 100 கேள்விகள் வழியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்பது நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாயத்தோற்றம் தான் நான் நிறுவனம். இப்போ இந்த மாயத்தோற்றம் பொய். ஆனால் அந்த பொய் மாறாத கன்ஸ்டண்டாக ஒன்றாவே உங்களுக்கு தெரியறதில் இருக்கக்கூடிய நிரந்தரத்தன்மை ஒன்று இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த பொய் ஒன்றா தான் இருக்குது. அந்த நிரந்தரத்தன்மையை உருவாக்கக்கூடிய வேறொன்று இருக்குது இதுக்குள்ள, அதுதான் பிரம்மம். கான்ஸ்டன்ட் தான் பிரம்மம். நம்ம பார்க்குற உலகம் அப்சல்யூட்டானது அல்ல, ரிலேட்டிவ் ஆனது. ஆனால் அது இஷ்டத்துக்கு மாறிட்டு இல்லை, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அதில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு மாறிலி இருக்குது. அது அப்சல்யூட்டானது. அந்த அப்சல்யூட் தான் பிரம்மம். பிரம்மம் என்பது அப்சல்யூட் தான். நடராஜகுரு பிரம்மத்தை அப்சல்யூட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி நான் அதை நிறுவ ஆரம்பிக்கும் போது தான் தத்துவம் சிக்கலாகுது. எந்த அறிவியல் தேற்றமும் இங்கே தான் சிக்கலாகுது. ஆகவே தத்துவ தரிசனம் எளிமையானது. அந்த தரிசனம் மனிதனுக்கு போதுமானதல்ல, அது ஞானிகள் சென்றடையும் உச்சம். நீங்கள் நின்று இருக்கிறது மலை அடிவாரத்தில். அந்த உச்சத்துக்கு நின்று செல்வதற்கு மலை ஏறித்தான் ஆகணும். அதற்கு நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மைகளை நீங்கள் மறுதளிக்கணும், வேறு உண்மைக்கு நீங்கள் செல்லணும். நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்கள் வீட்டை மாற்றுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி தேவைப்படுது. அப்போ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உண்மையிலிருந்து கொஞ்சம் ஃபிலசபிக்கலான உண்மையை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஷிஃப்டிங் தேவைப்படும். அந்த ஷிஃப்டிங்கை செய்யறதுக்கு தான் தத்துவம் இவ்வளவு தர்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்கு, இவ்வளவு படிநிலைகளை உருவாக்கி வச்சிருக்கு. நீங்கள் கன்வின்ஸ் ஆகணும். அந்த கன்வின்சிங் வழியாக தான் நீங்கள் முன்னாடி போக முடியும். இப்போ ஐன்ஸ்டீன் ஈசம் எம்சி ஸ்கொயர் என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்துக்குரிய எல்லா மெட்டீரியலும் பொருட்களும் எனர்ஜியாக மாற்றப்படத்தக்கவை. இந்த பிரபஞ்சத்துக்குரிய எல்லா மெட்டீரியலும் எனர்ஜியுடைய ஒரு ஸ்டாட்டிக் வடிவம். இது நம்ப முடியுதா உங்களால்? ஈசா எம்சிஸ்கோடுன்னா ஓகே என்றுவீங்க, பல பாடத்தில் இருக்குது. ஆனால் நம்ப முடியுதா? சூரியன், சந்திரன், கோளங்கள், நட்சத்திரங்கள், இந்த உட்கார்ந்து சேர்ந்த இந்த கணப்பு எல்லாமே வெறும் எனர்ஜி தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்பீடுக்கு மேலே போனால் இது எனர்ஜி ஆகிடும். ஒளி வேகத்தின்
ஸ்கொயர்டுக்கு மேலே வேகத்தில் ஒரு பொருள் நகர்ந்தால் அது எனர்ஜி ஆகிடுன்னு சொல்கிறாரு. நம்ப முடியல இல்லை? இந்த நம்ப முடியாதுன்னு வரும்போது ஐன்ஸ்டீன் 1000 பக்கத்துக்கு ஃபார்முலா எழுதா அதை நிரூபிக்க வேண்டியிருக்கும். ஆகவே ஆல் ட்ரூலி கிரேட் திங்ஸ் ஆர் சிம்பிள். உண்மைதான். பிரம்மம் என்பது மிக சிம்பிளான உண்மை. ஏன்னா அது மறுக்க முடியாத உண்மை, அப்சல்யூட். ஆனால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் உலகிலிருந்து அந்த அப்சல்யூட் நோக்கி போகிறதுக்கான பயணம் தர்க்கம், தர்க்கத்துக்கு மேலான தர்க்கம், தர்க்கத்தை கடந்து போகக்கூடிய பல படிநிலைகளால் ஆனது. அதற்கு தான் தத்துவம் இவ்வளவு சிக்கலாக இருந்து கொண்டு இருக்கு. அதை முறையாக கற்றுத்தான் ஆகணும். தத்துவ கல்வி என்பது நம்மளை நாமளே நகர்த்தி கொள்வது, நம்மளை நாமளே உந்தி 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 இன்னொன்றா மாற்றிக்கொள்வது. சிம்பிளா சொல்லுவாங்க, தத்துவ கல்வி என்பது ஒரு மனிதனை ராக்கெட்டாக மாற்றுவது. ராக்கெட் தனக்குள்ள வெடிக்கக்கூடிய ஒரு எரிபொருள் வெடிப்புனால தீயை கக்கிக்கிட்டு முன்னால் போகிற மாதிரி, தனக்குள் நிழக்கூடிய ஒரு பெரிய வெடிப்புனால தீ கக்கிக்கிட்டு ஒரு மனிதர் முன்னால் போகிறதுக்கு பேர் தான் தத்துவ கல்வி என்பது. அது அவ்வளோ எளிமையானதல்ல. மேடைப்பாச்சாளர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வரிகளால் ஆனதல்ல. அதை தவம் மூலம் கற்றுத்தான் ஆக வேண்டும். நன்றி.